எல்லா புகழும் இறைவனுக்கே. அரபு நாட்டில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க எப்போதும் தஸ்பீ ஓதிக்கிட்டே எல்லா வேலையும் செய்வாங்களாம். சமையல் செய்யும்போது தஸ்பீ ஓதிக்கிட்டே செய்வாங்களாம். அவங்க ஒரு கடை வச்சு நடத்துகிறாங்க சின்னதாக. மாவு பெண்ணும்போது ரொட்டி சுடும்போது எப்போதும் தஸ்பீ ஓதிக்கிட்டே சுபானல்லா சுபானல்லா அல்லா அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே அவங்க வேலை செய்வாங்களாம். அதனால அவங்க நாட்டங்கள்லாம் ஆண்டவன் நிறைவேற்றி வச்சுருந்தான். எந்த மனசு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைவேறிடுமா அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஆசை மட்டும் அவங்களுக்கு நிறைவேறாமல் இருந்துச்சு ரொம்ப நாளாக. அவங்க அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஹன்பலி மதுஹபை சேர்ந்தவங்க. ஹனஃபி சாஃபி மாலிகி ஹன்பலி 4 மதுஹப் இருக்குல்ல. அதில் மாலிகி ஹன்பலி அப்படி 2 மதுஹபில் உள்ளவங்க சவுதியில் மட்டும்தான் இருக்காங்க. சாஃபி ஹனஃபி தான் உலகம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி ஹன்பலி மதுஹப்பை சேர்ந்தவங்க. இந்த ஹன்பலி இமாமை சந்திக்கணும், ஒரு நாளாவது வாழ்க்கையில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அதை மட்டும் ஆண்டவன் நிறைவேற்றியே வைக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹன்பலி இமாம் வந்து வியாபாரத்துக்காக வெளியூருக்கு போகிறாங்க. போகும்போது ரொம்ப நைட்டு இருட்டாயிடுச்சு. இந்த இருட்டில் நம்ம வந்து ஊருக்கு போக முடியாது, பயணம் செய்ய முடியாது. இந்த ஊரில் பள்ளியாசலை தங்கிட்டு காலையில் நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்ட்டு ஒரு பள்ளியாசல் வந்து தங்குறாங்க. தங்குனா அந்த பள்ளியாசல் வாட்ச்மேன் வந்து இங்கெல்லாம் யாரும் தூங்கக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே கொண்டு வந்து விட்டுறான். விட்டுட்டு கதவை பூட்டிட்டு போயிடுறான். என்னடா அது நம்ம அந்தஸ்து தெரியாமல் இவர் இப்படி விளாடுறாரு. சரி அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பசிக்குது, நம்ம வந்து அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே போய் நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே தங்குறதுன்னு யோசிப்போம் அப்படின்னு மெதுவாக நடந்து போகிறாங்க. அங்கே அந்த பெண்மணி ரொட்டி கடை வச்சிட்டு இருக்காங்க. அவங்க சுபான்லா சுபான்லா மாவு பண்ணிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு ரொட்டி சொல்கிறாங்க. அப்போ இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஏம்மா எப்போதும் நீ ஓதிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னா. ஆமாம், சமையல் செய்யும்போது நான் ஓதிக்கிட்டே தான் எல்லாமே செய்வேன். இதனால எனக்கு வந்து என்னுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன் ஆண்டவன். ஆனால் ஒரே ஒரு ஆசை மட்டும் நிறைவேறல. அஹ்மது இப்னு ஹம்பலி அப்படிங்கிறவங்கள நான் சந்திக்கணும்னு பார்க்குறேன், சந்திக்கவே முடியல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படியா, நான் தாம்மா அந்த அஹ்மது இப்னு ஹம்பலி. இதுக்கு தான் ஆண்டவன் நம்மளை வந்து இந்த ஊரை தங்க வச்சானோ, பள்ளியாசல்லேருந்து விரட்டி விட வச்சானோ, எல்லாமே நல்லதுக்காக தான் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சொன்ன அப்படியே அந்த பொம்பளைக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் அந்த ஆசையை நமக்கு நிறைவேற்றி வச்சுட்டானே அப்படின்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா உபசரித்து வீட்டுக்கு போய் தங்க வச்சு அவங்கள மறுநாள் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி தான் நம்ம தஸ்பீ ஓதுனா நமக்கு ஆண்டவன் உலகத்தில் எல்லா நாட்டங்களும் நிறைவேற்றி வைப்பான். மறுமையிலையும் பாபு தஸ்பீ என்கிற சொர்க்கத்தை நுழைய வைப்பான். இனிமேல் எல்லாம் தஸ்பீ ஓதிட்டே இருப்போமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.